இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள இடதுசாரி கட்சிகளான சிபிஎம் கட்சியுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ளன. சிபிஎம் தரப்பில் கடந்த 2021 தேர்தலில் 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதைப் போலவே இம்முறையும் குறைந்தபட்சம் 6 அல்லது அதற்கு மேற்பட்ட தொகுதிகள் கோரி வருகிறது. ஆனால் திமுக தரப்பில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளை கட்டுப்படுத்தும் முயற்சியில் இழுபறி நீடிக்கிறது. சிபிஎம் தேசிய செயலாளரான MA பேபி இந்த பேச்சுவார்த்தைகளில் முக்கிய பங்கு வகிக்கிறார். இந்நிலையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ MA பேபி நேரில் சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பு திமுக கூட்டணியை வலுப்படுத்தும் நோக்கில் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. மதிமுகவுக்கு கூட்டணியில் 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் வைகோ தனது கட்சியின் நிலைப்பாட்டை வலியுறுத்தி வருகிறார். அத்துடன் இடதுசாரி கட்சிகளுடன் நெருக்கமான தொடர்பை வைத்திருக்கும் வைகோ தற்போது சிபிஎம் கட்சியினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதற்காக இந்த சந்திப்பு பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பு குறித்து பேசிய வைகோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் MA பேபி மாநிலங்களவையில் எனக்கு சக உறுப்பினர் மட்டுமல்ல, எல்லையற்ற அன்பு வைத்திருக்கிறார். எனக்கும் அவருக்கும் நல்ல நட்பு இருக்கிறது. அவர் வந்திருக்கிறார் என்று டிவியில் பார்த்தேன். உடனே புறப்பட்டு வந்து அவரை சந்தித்தேன். புகைப்படம் எடுத்துக்கொண்டேன். எனக்கும் அவருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. இருவரும் பழைய பாடலை விரும்பி கேட்போம். தற்போது சாப்பிடும்போது கூட பழைய பாடலை போட்டு கேட்டுக்கொண்டேதான் சாப்பிட்டோம். அவர்கள் முக்கிய கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் அடுத்த முறை நீங்கள் வரும்போது என் வீட்டிற்கு வந்து விருந்து சாப்பிட்டு போக வேண்டும் என்று அழைத்தேன். அதன் பிறகு அவர்கள் கூட்டத்திற்கு போய்விட்டார்கள். மற்றபடி நீங்கள் நினைப்பது போன்று எதுவும் இல்லை. நட்பு ரீதியில் தான் வந்தேன் என்று முடித்துக் கொண்டார். இருப்பினும் செய்தியாளர்கள் திமுக சிபிஎம் கூட்டணி குறித்து துருவி கேள்வி எழுப்பினர். ஆனால் வைகோ சிபிஎம் அலுவலகத்தில் இருந்து கொண்டு எந்த அரசியல் கருத்தும் பேச மாட்டேன் என்று ஒரே அடியாக முடித்துக் கொண்டார். திமுக சிபிஎம் தொகுதி பங்கீடு இழுபறியை சந்தித்து வரும் நிலையில் வைகோவின் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. என் மீது மிகுந்த நட்பு கொண்டவர். எனக்கும் அவருக்கும் ஒரு ஒற்றுமை. அவர் பழைய திரைப்பட பாடல்களை கேட்பது அவருக்கு நேரத்தை சற்று போக்குவதற்கான ஒரே ஒரு கருவி. நானும் அப்படித்தான். என்னுடைய வாகனத்திலும் நான் படுத்திருக்கிற அறையிலும் ஒரு 900 பழைய பாடல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதை கேட்டுக்கொண்டே இருப்போம். இப்பொழுது அவரோடு உணவருந்தும் போது கூட அவருடனே நான் கேட்ட பாடல்களை, திருவிளையாடல், பாவ மன்னிப்பு, பாசமலர், பழைய படம் எல்லா பாட்டையும் எடுத்து போட்டாரு. நீங்க செம்மீனை போடுங்க, அவர் செம்மீன் பாட்டுகள் எடுத்து போட்டாரு. இப்படிப்பட்ட நட்பு. அதனால அவர் வந்திருக்காரு, டிவியில பார்த்தேன். உடனே புறப்பட்டு வந்தேன். அவங்க முக்கியமான கூட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. அவரை சந்தித்து ஒரு பொன்னாடை ஊத்திட்டு ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவருடைய பணிகள் தொடரட்டும். அடுத்த தடவை எலெக்ஷன் முடிஞ்சு வரும்போது நீங்களும் உங்க இயக்கத்தினுடைய முக்கிய தலைவர்கள் அனைவரும், முன்பு ஹரிகிருஷ்ணன் சிங் சுர்ஜித் ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கும்போது 20 முக்கிய தலைவர்கள் அழைத்துக் கொண்டு என் வீட்டிற்கு வந்து நண்பகல் விருந்து அறிந்து விட்டு போனார். அது அடுத்த தடவை நீங்க வரணுங்கிற வேண்டுகோளை மட்டும் விட்டேன். கூட்டத்துக்கு போயிட்டார் அவரு. இதுதான் நடந்தது. ஒரு காப்பி கொடுத்தாங்க, குடிச்சிட்டு நான் போய்கிட்டு இருக்கேன். நீங்க கேட்கிற வேறு எந்த கேள்விக்கும், நீங்கள் கேட்கிற வேறு எந்த கேள்விக்கும் என்னிடமிருந்து எந்த பதிலும் வராது. நான் நண்பர்ங்கிறதுனா அவரு பாலைவனத்தில் இருந்தாலும் பார்ப்பேன், பசுஞ்சோலையில் இருந்தாலும் பார்ப்பேன். நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன். நட்பு தான் நான் சேகரித்த உயர்ந்த செல்வம் என் வாழ்க்கையில. அப்படிப்பட்ட நண்பர் மிஸ்டர் பேபி அவருக்கு வந்திருக்காருங்கிறதுனால அவர் வந்து ஒரு நிமிடம் சந்திச்சுட்டு போனதுக்காக வந்தேன். எந்த கருத்தும் நான் அரசியல் சம்பந்தமாக இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலக வளாகத்திற்குள் சொல்ல மாட்டேன். எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க வந்து கிடைச்சிருக்கீங்கிறதுனால எப்படியாவது 2 கேள்வியை கேட்கலாம்னு நினைக்கிறீங்க. ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் வராது. நோ ரிப்ளை, நோ ஆன்சர்.
நோ ஆன்சர், நோ ஆன்சர், நோ ஆன்சர். எந்த பதிலும் சொல்ல மாட்டேன், எந்த பதிலும் சொல்ல மாட்டேன். பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு நீங்க வந்து எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அவ்வளவு. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.